கடின உழைப்பு என்றால் என்ன? கடின உழைப்புனா நாம் உணரணும். நாம் கடினமாக உழைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, நாம் ஒன்று நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் உழைக்கணும். நைட்டு எல்லாருமே பெரும்பாலான மக்கள் 10-11 மணிக்கு தூங்கிடுவாங்க. 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. அல்லது 10 மணிக்கு தூங்கினா கூட அவங்க 11 மணிக்கு முழிச்சிருந்தா கூட என்ன பார்த்துட்ருப்போம்? மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ சாதாரண மக்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்குது. சாதாரண மக்களோடைய வாழ்க்கை முறையிலேருந்து முற்றிலும் வேறுபட்டு நீங்கள் ஒரு நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் ஏதாவது வேறு வேலை, பொழுதுபோக்கு நடைமுறைகள் இல்லாமல் வேறு வேலைகளை பார்க்கிறீர்களா? உங்கள் லட்சியம்னு ஒன்று இருக்கும். அந்த லட்சியம் சார்ந்த வேலைகளை நீங்கள் இரவு 12-1 மணி வரைக்கும் செய்கிறீங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த நாம் கடினமாக உழைக்கிறோங்கிற உணர்ச்சியே உங்களுக்கு வரும். அப்படி இல்லை, நான் 10 மணிக்கு படுத்துருவேன், என்னால் ரொம்ப நேரம் தூங்க முடியாது அப்படின்னா நீங்கள் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் ஒரு 4 மணிக்கே எந்திக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு வரும். கடினமாக உழைக்க வேண்டும் என்பது ஒரு உணர்வு, நமக்கு ஏற்படுகிற ஒரு உணர்வு. அது எப்படி ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இரவு 10 மணிக்கு படுத்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு வராது. இது கடினமாக உழைப்பது என்பது எல்லா மக்களிடமிருந்தும் வேறுபடுவது என்று பொருள். சாதாரண மக்களிடமிருந்து சாமானிய மக்களிடமிருந்து வேறுபடுவது என்று பொருள் கடின உழைப்பு. காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் இரவு 10 மணிக்கு படுத்துடுறீங்க அப்படின்னா இது இயல்பான உழைப்பு, ரொம்ப வழக்கமான ஒரு உழைப்பு. கடின உழைப்பு என்றால் முற்றிலும் வேறுபட்டது, சாதாரண மக்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு உழைப்பு. அதுதான் கடின உழைப்பு. அப்போ அந்த உழைப்பு எப்படி இருக்கும், அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று இரவு வெகு நேரம் உழைக்க வேண்டும். ஒரு 10-12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் உழைக்கணும். அப்படி இல்லையா, காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும். இந்த ரெண்டில் எதையாவது, நீ 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு படுத்துட்டு காலைல 4 மணிக்கு எந்திரி, அல்லது இரவு 9 மணிக்கு படுத்துட்டு காலைல 4 மணிக்கு எந்திக்கணும். அல்லது நீ என்ன பண்ணோம்னா, இரவு 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு காலையில் நீ 6-7 மணி வரைக்கும் கூட தூங்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீ பண்ணணும். ஒன்று இரவு வெகு நேரம் உழைக்க வேண்டும், இல்லது அதிகாலையிலே எழுந்து உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் நீங்கள் நைட்டு 1 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் உடனே அது கடின உழைப்பாக ஆகிடும். முழிச்சிருந்தாலே கடினமாக உழைப்பு. முழிச்சிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கூடாது. அப்போது நீங்கள் முழிச்சிருந்து என்ன வேலையை நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் லட்சியத்திற்கு உங்களுடைய லட்சியத்தில் முன்னேறுவதற்கு தொடர்பான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா கூட 3 மணிக்கு எழுந்திரிச்சா கூட அப்போ தான் அது கடின உழைப்பு என்று பொருள்படும். அதனால் கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வெறும் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சரி, காலையில் 6 மணி இரவு 10 மணி வரை, காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரை, இப்படி என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, அது கடின உழைப்பு கிடையாது, இயல்பான உழைப்பு, வழக்கமான ஒரு உழைப்பு. ஆனால் கடினமான உழைப்புன்னா ஒன்று இரவு வெகு நேரம் வரைக்கும் உழைக்கணும், அல்லது அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து உங்கள் லட்சியம் சார்ந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்போ தான் உங்களுக்கே அந்த உணர்வு வரும். கடின உழைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படுகிற உணர்வு. அது நாம் ஒரு கடினமான உழைப்பாளி அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும். உங்களுக்கு ஒரு லட்சியவாதிங்கிறவர் எப்படின்னா, நாம் ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருக்கும். அந்த உணர்வு இல்லைன்னா அவருக்கு அவரால் இருக்கவே முடியாது. லட்சியவாதிகளோட இயல்பு என்னென்னா, நாம் ஒரு கடினமான உழைப்பாளி அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு என்னவோ போல் இருக்கும். அவங்களுக்கு ஒன்று என்ன பண்ணுவாங்க, நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எல்லா மக்களும் 10-11 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஆனால் கடினமான உழைப்பாளி லட்சியவாதி என்ன பண்ணுவார்னா, ஒரு நைட்டு 12-11 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார். தேவைப்பட்டால் 2 மணி நேரம் 3 மணி நேரம், நைட்டு ஃபுல்லாக அவரோட தூங்குறதுக்கே வாய்ப்பு இல்லை, முழிச்சே இருக்கணும்னா கூட முழிச்சிருப்பார். அல்லது என்ன பண்ணுவார்னா, 10 மணிக்கு தூங்கினா கூட அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்திருப்பார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவருக்கு திருப்தி அடைவார். அவருக்கு தன்னை பற்றி நாம் ஒரு கடின உழைப்பாளி, நாம் ஒரு லட்சியவாதி, நமது லட்சியத்தில் நாம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு உணர்வும் அவருக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது, என்னவோ போல் இருக்கும். ஏதோ நம்ம ஒரு சோம்பேறி மாதிரி அவர் உணர்வார். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 10 மணி வரை இரவு 10 மணி வரைக்கும் அவர் என்ன தான் கஷ்டப்பட்டாலும்
அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு லட்சியவாதி வாழ்வதாக இருந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வராது. அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் லட்சியவாதி வேறு, வழக்கமான லட்சியவாதி என்பது அவருடைய வழக்கமே வித்தியாசமாக இருக்கும். சாதாரண மக்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை முறையே வேறுபட்டதாக இருக்கும். லட்சியவாதிகளோட வாழ்க்கை என்பது சாமானியமான மக்களின் வாழ்க்கை போல் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலே அவங்களுக்கே வந்து அந்த அந்த வேறுபாட்டை அவங்க எப்பவும் உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உணர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒருத்தர் லட்சியவாதிகள் வந்து எப்பவும் சாதாரண மக்களிடமிருந்து நாம் வேறுபட வேண்டும் என நினைத்து கொண்டே இருப்பார்கள். சாதாரண மக்களை போல் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருப்பாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் லட்சியவாதிகள் கிடையாது. பெரும்பாலான மக்கள் லட்சியவாதிகள் கிடையாது, அலட்சியவாதிகள். ஆனால் ஒரு லட்சியவாதிங்கிறவர் வந்து வேறுபட்டவர். அவர் வந்து சாதாரண மக்கள் மாதிரி இருப்பார். ரொம்ப அரிதான லட்சியவாதிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அலட்சியவாதிகள் தான் இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்களாக இருக்கிறார்கள்.